அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி 17/3/2026. சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்திருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே நம்ம ஒரு 10 o'clock ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாட்டு தான் போட்டோம். 620 போட்டோம், பை பண்ணோம். அதுக்கப்புறம் ஆவரேஜுக்காக நம்ம 580 போட்டு வச்சுருந்தோம், 581. பட் ஆனால் அது அந்த இடத்துக்கெல்லாம் வரவே இல்லை. 600 வரையும் வந்தது லோவில். நம்ம போட்ட இடத்துலேருந்து 600 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு 740 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு லாட்டில் 2 லாட் தான் போடுவோம். ஏன்னா மார்க்கெட் நம்ம போட்ட இடத்துலேருந்து எப்போவுமே சடனாக ஒரு டவுன் வரும். அந்த டவுன் இப்போ வரும்போது நம்ம அதை ஆவரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஆவரேஜ் கிடைக்கும். இமீடியட்டாக ஒரு மூமெண்ட் கிடைக்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போவுமே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். மினிமம் லாட் தான் போடுவோம். அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லாட் தான் போட்டிருந்தேன். இன்னொரு லாட்டை நம்ம கீழே போட்டிருந்தோம். அந்த இடத்துக்கு அது வராததால் நமக்கு அந்த ஒரு லாட்லேயே இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சிடுச்சு. அதான் எப்பவும் சொல்லியிருக்கிறது தான், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தான் பண்ணணுங்கிறது. அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய விஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் செட்டாக இருக்கும். ஒரு ட்ரேடுக்கு மேலே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருக்காது, நம்ம மனசும் நம்மக்கிட்ட இருக்காது. அது நம்ம ப்ராஃபிட்லேயே இருந்தாலும் அது நம்மளை லாஸ்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் போய்ட்டுருக்கு. ஒரு 780, 785, 700. நம்ம டார்கெட் நம்ம 680 போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணோம். 670க்கு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஏன்னு கேட்டால், இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் டென்ஷன்னால் மார்க்கெட்டு எந்த நேரத்தில் எப்படி ஒன்றா ரியாக்ட் பண்ணலாம். நம்ம இதுவே 50 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கோம். 620, 670, 50 பாயிண்ட் நமக்கு டார்கெட் போதும். அதாவது இது ஜஸ்ட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்னு சொல்லலாம். அதனால் நான் உடனே அதை மாடிஃபிகேஷன் பண்ணி 670 வச்சுட்டேன். நம்ம டார்கெட் கிட்ட போயிட்டு வந்துருச்சு. இப்போ டார்கெட் நோக்கி அது போயிட்டுருக்கு. கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆக போகுது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் எப்படி ஹிட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம ட்ரேட் எடுத்து அது டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் இதுக்கு 710. இந்த 710ம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 729 வரை இது மூவ் ஆனது இந்த ட்ரேடு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நம்ம 670 க்ளோஸ் பண்ணிட்டோம், 1000 rupees ப்ராஃபிட்டில். ஆக்சுவல் டார்கெட் 710 தான் இதனுடைய டார்கெட். நம்ம வெயிட் பண்ணி தான் 710ம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. நமக்கு மார்க்கெட் நமக்கு என்ன கொடுக்குதோ டீசன்ட் ப்ராஃபிட், எமோஷன் இல்லாமல் டீசெண்டாக உட்காந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் குறைந்தபட்சம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு நம்ம திருப்தி ஆகிடும். நம்ம ட்ரேட் அவ்வளோதான். நம்ம எப்போவும் அதிகமாக ஆசைப்பட மாட்டோம். நமக்கு கண்டிப்பாக தெரியுது 710 வரையும் போகும்னுட்டு. நம்ம 670 நம்ம வெளியே வந்துட்டோம். பட் டார்கெட் ஹிட் ஆக போது கிட்ட வந்துருச்சு பாருங்கள். 675 டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஓகே, நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதனுடைய ப்ராஃபிட் அந்த சார்ட் எல்லாமே நான் இதில் பின் பண்ணியிருக்கேன், கடைசியாக பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள். உங்களை அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.